ஏசாயாவின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள், நான் தெரிந்து கொண்ட, கவனிங்கள், நான் தெரிந்து கொண்டவர்களின், நான் தெரிந்து கொண்டவர்கள், நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை, தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். நெடுநாளாய் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் வேதம் சொல்கிறது, நான் தெரிந்து கொண்டவர்கள், நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்களின் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. இங்கே போடப்பட்டிருக்கிறது, நான் தெரிந்து கொண்டவர்கள். இன்றைக்கு நம்ம கையின் பிரயாசங்களை வேறொருவர் அனுபவிக்கிறார்கள். வேறொரு அனுபவிக்கிறார். நம்ம சம்பாதித்து நம்ம வருமானத்தை கொண்டு வந்து டாக்டருக்கு பணம் போய்கிறது, வட்டிகளுக்கு போய்கிறது, வீணாய் விரயமாகிறது, வீண் செலவுகள். தேவ பிள்ளையே, இன்றைக்கும் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை, நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்களின் கைகளின் கிரியைகளை எப்படியா 5ஆம் தேதியோடு அல்ல, சம்பளம் வாங்கி 10ஆம் தேதியோடு அல்ல, 30ஆம் தேதி வரைக்கும் நான் நினைக்கிறேன். 1ஆம் தேதி வாங்குற சம்பளத்தை 31ஆம் தேதி வரைக்கும் நெடுநாளாய் அனுபவித்து மீதி எடுத்து வைக்கிற அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். கொடுக்க வைப்பார், மீதி எடுக்க வைப்பார். இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அன்றைக்கு எலிசாவிடத்திலே இந்த செய்தியை கூட நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அது தேவன் என்றைக்கு பேச வைப்பாரோ தெரியாது. கடனை குறித்து, கடன்பட்டவரை குறித்து தேவன் செய்தி உள்ளத்திலே கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை நாம் பேசும்போது அநேக கடல் வரும். ஆனால் கவலைப்பட போதில்லை, பேசியே தீர வேண்டும். ஏன் தெரியுமா? அது எலிசாவிடத்திலே தீர்க்கதரிசியுடைய மனைவி வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? என் கணவன் கர்த்தருக்கு பயந்தவன். தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பயந்தவன். அவர் மறிச்சிட்டாரு. 2 பிள்ளைகளை கடன் கொடுத்தவன் அடிமைப்படுத்த வந்துட்டாங்க. அந்த அம்மா என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க தன் புருஷனை பத்தி? தான் கணவன் ஒரு தீர்க்கதரிசியாகவும் அவன் வந்து தேவனுக்கு பயந்தவனாகவும் அதிக கடன் பட்டதினாலே 2 குமாரரையும் அடிமைக்குள்ள வந்துட்டாங்கோ. இந்த வசனத்தை வாசிகள் நான் கூட கண்ணோட்டமா ஒரு வாசி அப்படி புரிஞ்சேன். ஓ, தீர்க்கதரிசி கடன் பட்டுட்டாரு. அந்த தீர்க்கதரிசி ஊருக்கெல்லாம் தீர்க்கதரிசி சொன்னாரு. தான் குடும்பத்தில் எப்படி இருந்தாரா? கடன்காரனா. ஆனா வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்தவன் இவ்விதமாய் ஆசிரிக்கப்படுவான். எவ்விதமாய்? உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடி போல இருப்பால், உன் பிள்ளைகள் பந்தியில் சுற்றிலும் ஒரு மர கனிவை பொறுப்பார்கள். எருசலேமின் வாழ்வை அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு யாருக்கு? கர்த்தருக்கு. நம்ம சொல்றாங்களே,
என்னுடைய கணவர் தீர்க்கதரிசி, அவர் கர்த்தருக்கு பயந்தவர், கடன் வாங்கிட்டாரு என்று பிள்ளை. ஆனா 2 குமாரர் அங்க படப்பட்டிருக்கு. பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் இந்த கடனாகப்பட்டது அழுத்தி போட்டு அதை சப்ஜெக்டை கர்த்தர் சித்தம்னா ஒரு வாரம் நாம் பேச கர்த்தருக்கு பயந்தோம். சில பேர் போவாங்க குறிக்க இது ஜோசியம் பார்க்க, கிளி ஜோசியம் பார்க்க. ஏமா அவன் எத்தனை வருஷம் கூட அந்த பிளாட் படத்தை உட்காந்துருப்பாங்க. கிளி ஜோசியம் எப்போ பார்த்தா பிளாட் படம் அவனுக்கு ஊருக்கெல்லாம் சொல்லணும். அவன் என்ன சொல் அடுத்த வரைக்கும் கோபுரம் அணி குடி பெரிய கொடுத்தனா இல்லை, இவன் குப்பையில தான் உட்கார்ந்து இருப்பான். ஏமே ஜோசியம் சொல்றேன், கோயம்பேடு ஜோசியக்கார புளியாந்தோப்பு ஜோசியக்காரிட்ட போற, அந்த ஜோசியக்காரிட்ட போற, எந்த ஜோசியக்காரிட்ட அவன் சார வரைக்கும் அந்த பிளாட் பாருங்க. நீ சில பேர் சொல்ற காலமெல்லாம் கடன்காரன் தான். கர்த்தருக்கு பயந்தவன் ஒரு நாள் கடன் படவே விடவே மாட்டான். அந்த சப்ஜெக்டை நாம் பேசும் பொழுது அநேகர் கடல் வரும். அதை பற்றி நான் கவலைப்படுறேன். நிச்சயம் பேசுவேன். கர்த்தர் அந்த பாரத்தை கொடுத்து நம்ம பிள்ளைகள் கடன் படவே கூடாது. ஊருக்கு நம்ம தீர்க்கதரிசியா இருக்கலாம், ஊருக்கு கர்த்தருக்கு பயந்து கொடுக்கலாம். நீ கடன்காரனா இருக்கிறியே, உன் பிள்ளை அடிமைப்படுத்த வந்துட்டாங்களே, ஜாக்கிரதையா இருப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இது 7ஆம் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனாலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்த செய்தி நான் ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆனா பாரம் செய்தியின் பாரம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் கொரோனா வந்தது? தேவ செய்தி அப்படியே கொந்தளிக்கிறது. முன்னாள் என்னாலதான் என்ன பார்த்து கேட்டார்கள். சிஎஸ்ஐ ஐயர்மார், இசிஐ ஐயர்மார் எல்லாம் நல்ல பழக்கப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு இதை வெளிப்படுத்தினாரா இந்த கொரோனா பத்தி? யாரும் இந்த உலகம் ரொம்ப அக்குறுதான் இல்ல பாஸ், உங்களால என்னால தான் வந்துச்சு. அதை செய்தி நாம் பேசு கர்த்தன். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளால் அனுபவிப்பார்கள். இன்னைக்கு தேவ செய்தி. நீ அனுபவிக்க பிறந்திருக்கிறாய், நீ ஆள பிறந்திருக்கிறாய். உன் கையின் பிரயாசத்தை நீ அனுபவிப்பாய். வேற யாரும் அனுபவிக்க விடவே மாட்டார். அது நெடுநாள் அனுபவிப்பார்கள். நான் தெரிந்து கொண்டவர்கள், நாம் அவராலே அழைக்கப்பட்டவர்கள், அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். இந்த ஒரு சிலராகி நம்மை தேவன் தெரிந்து கொண்டபடியினாலே, நம்மை கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படும்படினாலே நெடுநாளாய் நாம் அனுபவிக்க போகிறோம். எதை நாம் அனுபவிப்போம் என்று வேதம் சொல்கிறது. உபாகமம் முதல் குறிப்பு 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள். அனுபவிப்பார்கள். எதை அனுபவிப்பார்கள்? சம்பூர்ணமான பொருட்களையும் மணலுக்குள் புதைந்திருக்கிற பொருட்களையும் அனுபவிப்பார்கள். யார் அவர்கள்? நீதியின் பலிகளை இடுகிறவர்கள். எதை இடுவார்களா? திருவாசியப்பா. ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். நீதியின் பலிகளை, சோத்திர பலிகள், நீதியின் பலி, கர்த்தருக்கேற்ற துதி சோத்திரத்தின் பலி, நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களில் உள்ள சம்பூர்ணத்தையும், எங்க இருக்குதா? கடலுக்குள் இருக்கிற சம்பூர்ணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும். எங்க மறைஞ்சிருக்கிறது? மணலுக்குள் மறைந்திருக்கிற புதையல்களையும் அனுபவிப்பார்கள். 7ஆம் மாதம் ஆன்லைன் மூலமாக பார்க்கிற, யூடியூப் மூலமாய் பார்க்கிற, இதை காண்கிற ஒவ்வொரு கீழே டிவி மூலமாய் பார்க்கிற, உட்கார்ந்து கொடுக்கிற அனைவரை பார்த்து சொல்கிறேன், 7ஆம் மாதத்திலிருந்து
சம்பூர்ணமான பொருள்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யாரும் அனுபவிக்க மாட்டார்கள், நீ அனுபவிப்பார். ஏன் தெரியுமா? நீதியின் பலிகளை ஆகிய சோத்திர பலிகளை நீ செலுத்த 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 கடலுக்குள் இருக்கிற சம்பூரணத்தையும் மணலுக்குள் புதைத்திருக்கிற புதல்களையும் கர்த்தருக்கு கொடுக்க போகிறார். எல்லா பொருட்களையும் ஆண்டு அனுபவிக்க என் தேவன் அனுகிரகம் செய்ய போகிறார். ஒரு சமயம் போன வருஷத்திலிருந்து கடந்த இந்த 6 மாதங்களும் வறுமை, பசி, பட்டினி, சம்பளமில்லாத சூழ்நிலை ஒன்றுமில்ல. ஆகிலும் உலகத்திலே காட்டப்பட்டது வறுமை, பஞ்சம், பசி. ஆனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடவே இல்லை. ஆகாரத்துக்கோ நம்ம உடுத்துகிற உடைகளுக்கோ ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் அனுபவிக்க வைத்தார். அனுபவித்தோம், நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சம்பூர்ணமான பொருட்களை நீங்கள் அனுபவிக்க. யார்? நீதியின் பலிகளை இடுகிறவர்கள் என்று யாரை சொல்கிறது? வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மேலும் நான் அதை ஸ்தோத்திரிப்புடனே அனுபவித்தால், கவனிங்கள், எப்படி அனுபவிக்கணுமா? 1 கொரிந்தியர் 10:1. மேலும் நான் அதை ஸ்தோத்திரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்திரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து, பொருளை எல்லா சம்பூர்ணமான பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவானேன். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எதை சரி யாருக்கென்று செய்யணுமா? தேவநாமத்தின் மகிமைக்கென்று, மகிமை விளங்குவதற்கு அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே தேவனுடைய மகிமை விளங்கும். இன்றைக்கு நீதியின் பலிகளை செலுத்துவார்கள் என்று சொல்லப்படுவோமானால், நம்முடைய உதடுகளின் கனியாகிய சோத்திரம், ஆவின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவின் கனிகளை குறித்து வேதம் சொல்கிறதை பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவியின் கனி எதில் விளங்குமா? சகல நற்குணம், நல்ல குணம். இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 12-18ஆம் வசனம். நீதியாகிய கனியானது, யாக்கோப்பு 3:18. நீதியாகிய கனியானது, நீதியாகிய கனி. கவனித்தீர்களா? நீதியின் பலிகளை இடுவார்கள். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சமாதானத்தினாலேயே அது விதைக்கப்படுகிறது. இன்றைக்கு நீதியின் கனிகளை செலுத்துவார்கள். நற்குணசாலிகளாக, நல்ல இருதயத்தோடு, சமாதானத்தோடு சோத்தரிக்கிறவர்கள், சோத்திரங்களை செலுத்தினர். கூடுமான வரைக்கும் நம்முடைய வாயில் அதிக சோத்திரத்தை நாம் கர்த்தருக்கு நாம் செலுத்துவோம். சோத்தரிக்க 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 கிருபை பெருகிக் கொண்டே இருக்கும். அதுதான் நீதியின் பலி. நம்ம கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். நாலஞ்சு கூட சோத்திரம் மேல போல, 4 மேல போல இருக்க முடிய தொட்டேன். அவ்வளவுதான் முடிச்சிருச்சு. எப்பொழுதுமே சோத்தரிக்க நம்ம பழகிக்கிறோம். நீதியின் பலிகளை இடுவார்கள் என்றால் நீங்க நினைத்துக்கணும், நீதியின் பலி எது ஒன்று ஆட்டோ மாடோ கோயில் அல்ல. இன்னைக்கு தேவ பிள்ளையே,
நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். எதை அனுபவிப்பார் என்றால் சம்பூர்ணமான பொருள்களை அனுபவிப்பார்கள். யார் அனுபவிப்பார்கள்? நீதியின் பலிகளை இடுகிறவர். நீதியின் பலியிட யார் அவர்கள்? கர்த்தரை நல்ல குணத்திலே, சமாதானத்திலே, சந்தோஷத்திலே, நம்ம எண்ணமெல்லாம் ஒரு சோத்திரத்திலே நிறைந்து நீதியின் பலி செலுத்திக் கொண்டு நேரம் கிடைக்கிறதெல்லாம் நம்முடைய உதட்டிலே சோத்திர சித்தம் இருந்து கொண்டே இங்க அதுக்கு நீங்க தனியா உட்கார்ந்து சோத்திர வழி செலுத்துறதுக்கு அவசியம் அல்ல. நீங்க நடந்து கொண்டிருந்தாலே சோத்திரம், உட்கார்ந்து கொண்டிருந்தாலே சோத்திரம், பைக் ஓட்டி கொண்டு போனாலே சோத்திரம், டிராவல் பண்ணி கொண்டே போனாலே அந்த சோத்திர ஆண்டவருக்கு செலுத்திக் கொண்டு நம்முடைய இறுதியை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அன்னால் தனக்குள்ளே பேசிக் கொண்டிருந்தார், கர்த்தரை சோத்திரித்துக் கொண்டு. ஆகையால் தேவ பிள்ளைகளே, நீதியின் பலிகளை நாம் செலுத்திக் கொண்டே இருப்போம். சம்பூர்ண பொருட்களை அங்க போடப்பட்டிருக்கிறது. கடலுக்குள் இருக்கிற பொருட்கள், சம்பூர்ண பொருட்கள், மணலுக்குள் புதைந்து நம்ம கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு ஒப்படைக்கப்படுகிறார். இதுவரைக்கும் அனுபவிக்காத ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கர்த்தர் தருகிறார். இரண்டாவது பாருங்க, பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சூரியனுக்கு கீழே, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சூரியனுக்கு கீழே, சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. என்ன வாழ்வை? ஜீவ வாழ்வை அனுபவி. எது ஜீவ வாழ்வு? உனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், மனைவி, உன் கணவன், உன் பிள்ளைகள், உன் சகோதரன், உன் சகோதரியோடு ஜீவ வாழ்வு வாழ, ஜீவ வாழ்வு வாழ நீ எல்லாரிடத்திலையும் ஒரு அன்பு அல்லது உதவி நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த ஜீவ வாழ்வை வாழ்வதற்கு வேண்டிய கிருபையை அந்த வசனமே சொல்கிறது. பிரசங்கி 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதாவது பிரசங்கி 6:2. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். எப்படி கிடைக்கிறதா? குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. கவனிங்கள், சில பேர் நம்ம நீங்க கூட பாக்குறீங்க, இந்த நம்ம செய்கிற எஜமான் எல்லாம் அவன் இந்த பிளான் போட்டு அத்தை போட்டு இதை போட்டு எல்லாம் சம்பாதி, இது செய்யணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அடுக்கு விளாக்கணும். ஆனா அதுக்கு சாப்பிட்ட பார்த்தா சுக்கா ரொட்டி சாப்பிட்டுக்கோமா, உப்பில்லாத பருப்பு சாப்பாட்டால், எண்ணெய் ஊத்தாதென்றால், உப்பு போடாது, தகுதி. இதுக்கு எதுக்குதான் இவ்வளவு சம்பாதிக்கிறது தெரியலையே. சம்பாதிக்கணும். சம்பாதிக்க ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை அனுபவிக்க தேவன் நமக்கு கிருபை தர வேண்டும். அதே வழி கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். அனுபவிக்க எல்லாமே நமக்கு தகுதி இருந்துள்ளார். ஒரு முறை ஒரு 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 பாக் பாட்பட்டில் இந்த தொப்பி போடுறாங்களே, அந்த பாக் பாட்பட்டில மாதிரி ஒரு வாலிப வீட்டில் போயிட்டு வந்து அம்மா பையன் கூப்பிட்டு வராங்க. பாக் பாட்போம் என்ன, நாங்க அது ஸ்டைலா போயிட்டு வாசிச்சு நாங்கள் ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தோம். கோர்ட்டு கேட்டு ஹைகோர்ட்டு தான் பார்க்கறது இல்லை, சுப்ரீம் கோர்ட்டு நமக்கு தெரியும், ஃபுட் கோர்ட்டு நமக்கு தெரியாது. என்ன இது சொல்றீங்க? காதுக்கு எந்த கோர்ட்டுமா போயிட்டு வந்தேன்? ஃபுட் கோர்ட். எவ்வளோ ஃபுட் கோர்ட் இருக்கான்? அந்த பாக்பாடு 175 ரூபாய். ஒரு இவ்வளோ தாமா 3 நான் சொன்னேம்மா, நான் வாங்க தரேன் சொல்லி 3 பட்டம் ஏதோ ஒரு பாக்கெட் 20 ரூபாய் கூட வாங்கணுமா, 20 ரூபாய் கொடுத்தா போத பார்த்தேன். 3 பொட்டலை கீழே கொடுப்பான்.
அதுதான் சாப்பிட்டு ஃபுட் கோர்ட்ல போய் 175 ரூபாய் வாங்கி சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் நமக்கு தகுதி, எல்லாத்தையும் அனுபவிக்க நமக்கு தகுதி இருக்கிறது. ஆனா எல்லாமே நமக்கு தகுதி இல்லை. தேவை பிள்ளைகள், இப்படி நம்ம பணத்தை வீண்விரயமாக்கிவிடும். கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு நம்பி கொடுத்துக்கிற. இப்படி போய் இந்த ஃபுட் கோர்ட்டுக்கு போட்டோம், ஹை கோர்ட்டுக்கு போட்டோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம், நம்ம பணத்தை கோர்ட்டு கூட அவசியம் தேவையில்லைமா. எந்த அட்வொகேட் கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதியுள்ள நியாயாதிபதி அவர் பார்க்கிறாங்க. அவர் சர்வலோக நியாயாதிபதி. நமக்காக சகலத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிற வரைக்கும் ஜீவ வாழ்வை சந்தோஷமா குடும்பத்தோடு வசனம் சொல்கிறது பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 40 முடிய வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். ஆனா இப்பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தையும் 40ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கிறேன். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ, இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே உங்களுக்கு இந்த சின்னவர்களுக்கு நீங்கள் எதை நீங்கள் உதவி செய்யுங்கள். உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்கு, உனக்கு கொடுக்கப்பட்ட கணவனுக்கு, உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, உனக்கு கொடுக்கப்பட்ட மச்சினனுக்கு, உனக்கு கொடுக்கப்பட்ட மூத்தாருக்கு, உனக்கு கொடுக்கப்பட்ட நாத்தனார்களுக்கு உனக்கு எதை செய்கிறாயோ அது யாருக்கு செய்தது? எனக்கு. உலகத்தை வாசித்த பிரசங்கில 9:1 உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவியிடத்திலே கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீ செய். ஊருக்கு நீ செய்கிற தான தர்மம், ஆனா உன் குடும்பத்துக்கு நீ ஜீவ வாழ்வை வாழ்வதற்கு உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிற சொந்தங்கள் பந்தங்களுக்கு நீ செய்ய பழகிக்கொள். கர்த்தர் அங்க போடப்பட்டிருக்கிறது ஜீவ வாழ்வை நீ அனுபவிக்க போகிறார். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். யாருக்கு பாரம் இல்லாதபடிக்கு ஜீவனோடு நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு சமயம் நம்ம கூட கொரோனா வந்திருக்கலாம், நம்மை தாக்கி இருக்கலாம், ஆனா கர்த்தரை கைவிடவே இல்லை. இது கொரோனா என்ன? ஜுரம் தான் கொரோனா, இருமல் தான் கொரோனா, சளி இருமல் தான். ஆனா தேவ பிள்ளையே, இது உன்னை தாக்கி இருந்தாலும் ஜீவ வாழ்வாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு தலை நமக்கு கொடுத்திருக்கிறார். இனிமேலாகிலும் முடிந்த அளவுக்கு அன்பினாலே உதவி செய்வார்கள்மா. உதவி செய்வார்கள். எப்படி செய்வார்கள்? கசப்போடு, வேதனையோடு, வெறுப்போடு, கசப்போடு. அப்படி அல்ல, நீ நேசிக்கிறேன் போடப்பட்டிருக்கிறது. நீ ஜீவ வாழ்வதற்கு, நீ அனுபவிப்பதற்கு ஒரு நேசத்தோடு நீ உதவி செய். மூன்றாவது, சம்பூர்ண பொருட்களை அனுபவிப்பீர்கள். இரண்டாவது, ஜீவ வாழ்வை அனுபவிப்பீர்கள். மூன்றாவது, ஏசாயாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று, உங்களுக்கு ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். நீதிமானுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். கிரியைகளின் பலனை எதை அனுபவிப்பார்கள்? பலனை. உங்களுக்கு பலன் உண்டு. நீங்கள் விட்ட கண்ணீருக்கு நிச்சயம் பலன் உண்டு. நீங்கள் எடுத்த பிரயாசங்களுக்கு பலன் உண்டு. நீங்கள் மற்றவர்கள் செய்த எல்லாத்துக்கும் பலன். யார் பலனில் நினைக்கிறாங்க இல்லையோ, யார் நம்ம உதவி செய்வோம்,
நமக்கு பலன் இல்லாமலே போயிடும். இவங்க போய் உதவி செய்தியே, கவலைப்படாத, அந்த பலன் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். நீ நன்மையை செய்திருக்கிற, நீதிமானுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நீ அனுபவிக்க பிறந்திருக்கிற இந்த பூமியிலேயே பலன்கள் பரிசு பொருட்கள் பலனை நீ அனுபவிப்பார். உன் வேலையிலே நீ உழைத்த உழைப்புக்கு சரியான பலன் கொடுக்கல, ஆனா கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உடைய பலன்களை நீ அனுபவிக்க போகிறாய். உன்னை ஏமாற்றுகிற ஜனங்களுக்கு முன்பாக நீ விட்ட கண்ணீருக்கு நிச்சய பலன் உண்டு. வசனம் சொல்கிறது, யார் இந்த பலனை அனுபவித்தார் என்று நீதிமன்ற சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நீதிமன்றம் யார்? ஏசாயா 61ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்களோ ஏசாயா 61:6. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். ஆசாரியன் பணிவிடை என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். நீதிமான் என்று வாசித்தோம், ஆசாரியன் என்று வாசித்தோம். பணிவிடைக்காரர்கள், நீதிமான்கள், ஆசாரியர்கள், பணிவிடைக்காரர்கள் அநேகரும் அனுபவிப்பார்கள். நாம் இந்த கூட்டம் நாம தான், ஆசாரிய கூட்டமும் நாம தான், பணிவிடைக்கார கூட்டமும் நாம தான், நீதிமான் கூட்டமும் நாம தான். ஏனென்றால் நாம் அவரையே தேடிக்கொண்டிருக்கிறோம். நீங்க வாசித்து பாருங்கள், எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 5-6. மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே, எரேமியா 31:5-6. மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். நீதான் நாட்டுகிற, நீதான் உழைக்கிற, நீதான் சம்பாதிக்கிற, நீதான் எடுத்த, அதன் பலன் நீதான் அனுபவிப்ப. வேற யாரும் அனுபவிக்க விட மாட்டார். அனுபவிப்பார். நீ நாட்டை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராமின் மலைகளிலே ஜாமக்காரர் கூறுகாலம் வரும். கவனிங்கள், தேவனை கேட்போம் வாருங்கள். நீதிமான்கள், பணிவிடைக்காரர்கள், ஆசாரிகள், இவர் யார்? எல்லாருமே தேவனை தேட வந்திருக்கிறோம். அவரை தேடுகிறவர்கள் தங்கள் பலனை அனுபவிப்பார். எல்லாரும் வாருங்கள். 86ஆம் வசனம். எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள். சபை திறந்திருக்கு, வாங்க போலாம். திறந்து வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் பலனை அனுபவிக்க போகிறார். பலனை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்ய உள்ளவராய். பிள்ளைகளே, தேடி வந்திருக்கும் கர்த்தர் கைவிடுவாரா? ஒருபோதோ. உங்கள் ரத்த உழைப்பின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதனால சொல்லப்பட்டு, நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார். இன்னைக்கு 4ஆம் தேதி தான் பாஸ்டர் சம்பளம் வாங்கி எல்லாமே போயிடுச்சு. ஆனா இங்கிலிருந்து ரெட்டிப்பாய் கட்டல் கொடுத்து நெடுநாளாய் அனுபவிக்க பலன் தரவில்லை. சம்பூர்ண பொருட்களை அனுபவிப்பீர்கள். ஜீவ வாழ்வை அனுபவிப்பீர்கள். பலனை அனுபவிப்பீர்கள். யார்? தேவனை தேடுகிறார், உதவி செய்கிறவர்கள். அதுக்கு மேற்பட்டு நீதியின் பலிகளை செய்யும். 4. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அதற்கு ஆபிரகாம், லூக்கா 16:25. அதற்கு ஆபிரகாம்,
மகனே, ம். நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் ம். உன் நன்மைகளை அனுபவித்தாய். நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். கவனியுங்கள், நன்மைகளை இந்த பூமியிலே அனுபவிக்கவும் அந்த நன்மையை கொண்டே பரலோகத்திலேயும் நாம் நன்மை அனுபவிக்க வேண்டும். ஆகியாதான் சொல்கிறேன், லாசருக்கு தருணம் கொடுக்கப்பட்ட போது அவன் செய்யல. அந்த ஐஸ்வரன் செய்யல லாசருக்கு. இப்ப ஐஸ்வரன் மறித்து சொல்றான், என் சகோதரர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இடத்துக்கு வராதபடிக்கு அவங்க போய் எல்லாருக்கும் செய்யட்டும். தருணம் கடந்து போய்விட்டது. இனி அழுதான வராது. எத்தனை பேர் கொள்ளையும் இல்லை, வாரி கொண்டு போனது. எங்க பணத்தை வச்சாங்க, எங்க பேர்ல என்ன வச்சாங்க, சொல்லாம கொல்லாம மூச்சு இழுத்துச்சு, இழுத்து போய் சேர்த்தாங்க, சொல்லி விட்டாங்க. அவ்வளவுதான். கிட்ட ஒருத்தரை கிட்ட சேர்க்கிற போ பக்கத்துல இப்பா அங்க வச்சிருக்கிற வீட்டை கூப்பிட்டு இருக்கிற போய் சொல்லுதுக்கு ஆள் இல்ல. 10 நாள் மூட்டை வச்சு வச்சு தண்ணி ஊத்துல பால் ஊத்துல ஒண்ணு ஊத்துல வேற காத்தியே விட்டு காத்தியே நினைச்சு தேவ பிள்ளையே இப்படி எல்லாம் வாரி கொண்டு போனது. நமக்கு கர்த்தர் தரண்டு கொடுத்திருக்கிறார். ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறியா, ஒரு 10 ரூபாய் உன்னால் உதவி செய்தது. கேட்கறதுக்கு கொடுத்து இல்லைன்னு சொல்லிடாது. ஒரு டம்ளர் நீ காப்பி குடிக்கிறியா, பாதி ஊற்றிட்டு எதிர்க்க கொடுத்துரு. நீயே முடுக்க முடுக்க குடிச்சிரு. குடிக்கிறியா, குடிக்கிற போட்டா காப்பி போட்டா நீ கேட்காத குடு. காப்பி போட்டுட்டா பாசையா, டீ குடிக்கிறீங்களா, மானமா கொஞ்சம் குடிங்களே, மானம். சரி அவ்வளவுதான். எடுத்து குடி. குடிப்பாங்க. காப்பி குடிக்கிறியா, அத்தை காப்பி குடிக்கிறியா, மாமி காப்பி குடிக்கிறியா, பெரியமா காப்பி குடிக்கிற கேட்காத, போட்டு கூட குடிக்கிட்டோம். ஒரு சமயம் இதெல்லாம் தான் அவனை பருவத்துல கொண்டு போய் சேர்க்கும். தயவு செய்து நான் சொல்றேன், நீ 2 தோசை சுடும் போது இன்னொரு தோசை போட்டு உடச்சு கொடுத்துரு. அவங்க வாசனை கண்டுபிடிச்சு வயிறறி விடாது. நம்ம தோசை சுட வாசனை வருது, அது முட்டை தோசை சுட வாசனை வருது, அவன் வயிறறி அளவுக்கு நிச்சயாது. இது உனக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்குது, ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்குது. எத்தனை 5 பொய் இருக்குது பக்கத்துல எதிர்க்கோ. உனக்கு ஒண்ணா உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீ பசிய பட்டினா போட்டுட்டு நீ உதவி செய்யற ஜெபம் பண்ண ஒன்றும் நடக்காது. ஒன்று நீ பறந்து போக முடியாது. பிள்ளையே 10 ரூபாய் இருக்குதா, 2 பாஸ்டர் உங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசை பாஸ்டர். ஆமா கொடுக்கணும் ஆசை, உங்களுக்கு ஆசை அது வரைக்கும் போதும். அவனை போல நிறைய கொடுப்பேன் பாஸ்டர். எனக்கும் வருத்த சம்பளம் 2000 அத்தைக்கு உங்களுக்கு கொடுப்பேன். அது ஒரு 20 ரூபாய் கொடுப்பா போதும். 200 ரூபாய் வேணும், 20 ரூபாய் கொடுப்பேன். 10 ரூபாய் வந்தா போதும். நீ பெரிய பெரிய உன்னால முடியாத நீ சொல்லி இருக்காத, முடிஞ்சதை நீ செய். உங்களுக்கு கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இருப்பதை நீ கேட்டு கொடுத்தது வாங்கி போட்டுக்கோ. அது சும்மா இந்த கதையில ஓட்டாதீங்க. காலை செய்யாது வீட்டுக்கு படுக்க வச்சிருவானு தெரியல. உன் புருஷனை வீட்டுக்கு உட்கார வச்சிருவான், உன் பொண்டாட்டி வீட்டுக்கு விட்டு கொஞ்சம் ஈச்சு பாரு. ஜிஎஸ்டி கேள்வி பாவம் மூக்களை போத சொல்லி விட்டுறாமா. இருக்குது டெட் பாடி செத்தா காசுகளை கொட்டி விட்டுட்டு போவதுதான். சாப்பிட கையில் கொடுக்கறது இல்லை, ஜாக்கிரதை. தேவ பிள்ளையே, உனக்கு தருணம் கொடுக்கப்பட்டிருக்குது. இதோட சாப்பிடுறியா, உன்னை எடுத்து கொடுக்கும் மாமியாருக்கு, மருமகளுக்கு, உன் ஜனங்களுக்கு. எதுவும் மறைச்சு சாப்பிடாத, முடிச்சு சாப்பிடாத, எடுத்து கொடுத்து சாப்பிட ஆரம்பி. அது உனக்கு ஜீரணிக்கும். சுகர் இருந்தா கூட அது மாயமா போயிடும். பிபி பிரச்சனை இருந்தாலும் மாயமா போயிடும். சுகர் பிரச்சனை உன்னோட அணுகாது. உதவி செய்து கொண்டே இருப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இங்க போடப்பட்டிருக்கிறது, நீ இந்த பூமியில நன்மை அனுபவிக்க பிறந்திருக்கிற. நீ நன்மை அனுபவிப்ப, பரலோகத்தை அனுபவிக்க போகிற. நீ நன்மை அனுபவிப்பா. எப்படி? பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. நம்ம வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். தாழ்வு காலத்திலே ஏன் கால் நீங்கி போயிருக்குது? கால் நீங்கி இருக்குது.
முகலாம் மீங்கி போயிருக்கிறது. நீ யோசி. வாழ்வு காலத்திலே நன்மையை அனுபவி, தாழ்வு காலத்திலே உனக்கு ஏதாவது விலையில வந்தா யோசனை பண்ணு. ஆண்டு நான் ஏதாவது செய்தேன், நான் ஏன் பயணிச்சது விலைக்கு பாஸ்டர் தலைக்கிறா சுத்துது. ஏமா சுத்துது? ஏன் சுத்துது? யோசிச்சு உட்கார ஆண்டு சமைச்சது மயக்கம் வருது போல இருக்குது. நீ யோசி, நீ சிந்தை செய். யாருக்கோ நீ எதுவும் துரோகம் செய்திருக்கிற, நீ நிதானித்து பார். தன்னைத்தான் நிதானிக்கிறவர்கள் நன்மை அனுபவிப்பார். கை நீங்குதோ, கால் நீங்குதோ, மயக்க வருது போல இருக்குதோ, நெஞ்சி வலிக்கிறது போல இருக்குதோ, தலை பாரமா இருக்குது, முதல்ல அங்கே பெரியவனால நான் மனுஷன் எனும் தேவன் யார் ரூபத்திலே வருவார்? மனுஷ ரூபத்தில் வருவார். தேவ பிள்ளைகளே, நீங்க சில பேர் நீங்க நினைக்கிறீங்க தேவன் நம்ம உதவி கோயில போய் பிச்சை போடுறவங்களுக்கு தான், கோயில பொருளுக்கு நடத்தி அவங்களுக்கு அல்ல, நமக்கு முன்பாக இருக்கிறவங்களுக்கு நம்ம நன்மை மூவாட்சிக்குள்ள படுத்திருக்கிறான் ஆசிரியர். அவனுக்கு ஒரு போர்வை கொடுக்கல, ஒரு பெட்ஷீட் கொடுக்கல. யாருக்கு பாஸ்டர் ஒரு 10 பெட்ஷீட் எடுத்து வந்திருக்கிறேன். யாருக்கு? ஏமா உன் மாமியாருக்கு ஒரு பெட்ஷீட்டை போடுமா, உன் மூத்தாருக்கு ஒரு பெட்ஷீட்டை கொடு. சபைக்கு எடுத்து பச்சு சபையில பெட்ஷீட் இல்லாம இருக்கிறாங்க. நீ உன் கையாலேயே உன் சொந்த பந்தம் யார் தெரியும் பிச்சைக்காரன் கொடுத்த குஷ்டர் வைத்து சொல்ற, அவன் வாங்கி பத்திரமா வச்சு 50 ரூபாய்க்கு வித்து கொடுத்துருவான். லிங்கி சட்டத்தை போய் கொடுத்தா அவன் வாங்கி வச்சுப்பான். 100 ரூபாய்க்கு நம்ம எங்க தேடி 300 ரூபாய்க்கு வைப்பாது. அதுனா 100 ரூபாய் கொடுத்தா பாட்டில் வாங்கி குடிச்சிருவான். அங்க பிச்சைக்கார தேடி போய் கொடுக்காது. உன் வீட்டை திருப்பி போயிருக்கிறாங்க, தேடி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. நன்மை அனுபவிப்பார். கடைசியா நன்மை யார் அனுபவிப்பார்கள்? தன்னைத்தான் நிதானிக்கிறார். வாழ்வு காலத்திலே நன்மையை அனுபவி, தீமை காலத்திலே நீ சிந்தனை செய். உனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, ஏன் அவனுக்கு அடிக்கடி இருப்பார் அவர் வட்டி? ஏன் அடிக்கடி பிரச்சனை வருது? எதுவோ வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது. நீ யோசிக்கப்பா. நீ கர்த்தரை சீர்படுத்திப்பார், உன் தாயை சீர்படுத்திப்பார், உன் தகப்பனை சீர்படுத்திப்பார். ஏன் உன் கையில வருமானம் தங்க மாட்டேங்குது? கொஞ்சம் நிதானிச்சுட்டு பார். நிதானி. ஏன் உனக்கு அடிக்கடி செலவு வருது? ஏன் ஒருத்தவனுக்கு பிரச்சனை அடிக்கடி கொடுத்தே இருக்கிறான்? ஏன் உனக்கு தொந்தரவு கொடுக்கிறான்? நீ யோசி, நீ சிந்தனை செய். நீ செய்வானா பாக்கியமா. கடைசியா அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 3ஆம் கனம் பொருந்திய பேலிக்ஸே. அப்போஸ்தலர் 24:3. கனம் பொருந்திய பேலிக்ஸே, உம்மாலே நாங்கள் மிகுந்த சமாதான சௌக்கியத்தை அனுபவிக்கிறதையும். எதை அனுபவிக்கிறோம்? மிகுந்த, கொஞ்சம் சமாதானம், மிகுந்த சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் அனுபவிக்கிறோம். உம்முடைய பராமரிப்பினாலே இந்த தேசத்தாருக்கு சிறந்த நன்மைகள் நடக்கிறதையும் நாங்கள் எப்பொழுதும் எங்கும் மிகுந்த நன்றி அறிதலுடனே அங்கீகாரம் பண்ணுகிறோம். எப்படி நன்றியா இருக்கிறோமா? நாங்க மிகுந்த அங்க போடப்பட்டு மிகுந்த சௌக்கியமும் சமாதானம் சொல்லப்பட்டிருக்கிறது, சிறந்த நன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் அனுபவிப்பதற்கு காரணம் எங்கள் உள்ளம் மிகுந்த நன்றி இல்லை, மிகுந்த கர்த்தருக்கு இன்னைக்கு நம்ம ஜீவனோடு உட்கார்ந்து கொண்டிருப்பது ஒரு மிகுந்த நன்றிமா. நம்மளை விட போனவரா ரொம்ப சீக்கிரம் போயிட்டாங்க. நம்ம சபையில ஒரே ஒரு அம்மா, பார்வதி அம்மா கடந்து போனார்கள். இரண்டாவது போன மாதம் 21ஆம் தேதி, போன வாரம் உஷாலதா கணவர் அவர் மறித்து விட்டார். ஷாக் அடித்து ஆர்ட் ப்ராப்ளம். அவருக்கு நாளைக்கு அவருடைய சோத்திர கூட்டத்தை 6:30 மணிக்கு வைத்திருக்கிறார்கள், கலந்து கொள்ளுங்கள். எதற்கு இதை சொல்கிறால், மிகுந்த நன்றி உள்ள எத்தனையோ சபையிலே போய் பார்க்கும்போது உட்கார்ந்த ஜனங்கள் காணல, மறித்து போய்த்தார்கள். நமக்கு ஒரு மிகுந்த நன்றி. ஆண்டவரே,
எனக்கு எப்படியாவது ஆசிரிக்கிறீரே, சமாதானத்தோடு சௌக்கியத்தோடு இருக்கிறோம் நாங்க. மிகுந்த சௌக்கியம், மிகுந்த சமாதானம். சில பேர் நம்மளை பயமுறுத்துறாங்க, மாஸ்க் போட்டுக்கோ, மாஸ்க் போட்டுக்கோ, மாஸ்க் போட்டுக்கோ. ஒரு சின்ன குழந்தை எங்கயா போட சொல்ற மாஸ்க? மூக்கல பண்ணணுமா, வாயில பண்ணணும் பண்ணோம். கேலி கேக்குது, கேலியா கேக்குது. மாஸ்க் போட்டுக்கோ, மாஸ்க் எங்க போட சொல்ற மாஸ்க? பிள்ளைங்க வாயில போட்டுக்கோமா, அதுவே நம்ம மூக்க அடிக்கிறது போல இருக்குதுமா. அது போட்டா பண்ண பெருசமையில மூச்சையே அடிக்கிற போல. சில இடத்துல மரணம் அடக்கம் பண்ணும்போது பாசையா கொஞ்சம் போட்டு கொடுக்க போட்டு என்ன பாட்டா எங்க பாட்டு வந்து பாட்டாட்டம் கைக்கு பிள்ளைகளே, இன்னைக்கு மிகுந்த சௌக்கியமும் மிகுந்த சிறந்த நன்மை அனுபவிக்க நமக்கு மிகுந்த நன்றிகளாய் காணப்படும். ஒரே வசனத்தை வாசித்து முடி. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11-12. உங்களில் சிலர் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12-12. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாம் தகுதியாயிரு. இது கொடுக்கப்பட்ட 5 அனுபவிக்க கர்த்தர் தகுதிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. சம்பூர்ண பொருட்களை நீ அனுபவிப்பாய். நீதி பலிகளை செலுத்தும் பொழுது ஜீவ வாழ்வை அனுபவிப்பாய். உதவி செய்யும் பொழுது பலனை அனுபவிப்பாய். தேவனை தேடும் பொழுது நன்மை அனுபவிப்பாய். நிதானிக்கும் பொழுது சமாதான சௌக்கியத்தை அனுபவிப்பாய். நன்றி உள்ளவர்களாய் கர்த்தர் நன்றியாய் இருக்க நமக்கு கிருபை தருவாராக. நான் ஜெபிக்கிறேன் நாளில் இந்த நிமிடம். அன்பின் தெய்வமே, நன்றியோடு மெய் சோதரிக்கிறோம். நாளில் மூலமாய் பார்க்கிற பிள்ளைகளுக்காக, யூடியூப் மூலமாய் பார்க்கிற பிள்ளைகளுக்காக, கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, மேலே உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொருக்காக நித்திரு கரத்தில் படைக்கிறோம். நீ சொல்லியிருக்கிறீர், நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாதித்தை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபைத்தார். இதை கேட்கிற, பார்க்கிற, அனுபவிக்க நீ கிருபை செய். வந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. காணிக்கை